இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, இன்னைக்கு குருநாதர் பாபாஜி ஐயாவுடைய புத்தகத்தை வந்து நான் படிக்கும்போது அதில் ஐயா சொல்லியிருக்காரு, நான் எப்படி வந்து எலும்பு துண்டுக்கு வந்து ஆசைப்பட்டு அந்த எலும்பு துண்டை கவ்விட்டு போகுதோ, அந்த மாதிரி மனிதர்கள் எல்லாம் இளமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த உடம்புல வச்சுக்கிட்டு காமத்துக்கு ஆசைப்பட்டு அந்த காமத்தை பிடிச்சிக்கிட்டே போய் அழிஞ்சு போயிடுறாங்க அப்படின்னு ஐயா வந்து ஐயாவுடைய புத்தகத்தில் ஐயா வந்து குறிப்பிட்டிருந்தாரு. சிவ அப்போ அடியன் யோசிச்சு பார்த்தாட, ஆமாம் உண்மை தானே. அப்போ நாய்க்கு தேவை சாதாரண ஒரு எலும்பு மட்டும், ஒரு எலும்பு. மனிதனுக்கு தேவை அதே எலும்போடு இருக்கக்கூடிய மனிதனுடைய உடல், அது ஆணோ பெண்ணோ அவங்க வசதிக்கு ஏற்ப மாதிரி அந்த உடல் இளமைக்கு காமத்தை, அதாவது நாய்க்கு வந்து உடல் பசி, மன்னிக்கவும் வயிற்று பசி நாய்க்கு, மனிதனுக்கு உடல் சார்ந்த பசி. ஆனால் நாயாவது அந்த எலும்பை சாப்பிட்டு மலத்துல விட்டுரும். ஆனால் மனிதன் சாப்பிடக்கூடிய அந்த உடல் பசிக்கு மனிதன் மாதிரியே ஒரு பிண்டம் வந்து மனிதன் மிகப்பெரிய ஒரு கர்ம பாத்திரத்துக்கு ஆளாகி அந்த பிண்டம் குழந்தையாக மாறி வளர்ந்து அந்த மனிதனை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டு வருது. அப்ப பாருங்களே, குருநாதர் ஒரு வரியில கொடுத்தாரு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூட்சம ரகசியங்கள் பாருங்களே. சிவ இது மக்கள் பதிவு பார்க்கும்போதே உங்களுக்கே தோணும், ஆமா அம்மா சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று பாருங்க அப்படின்னா, இப்போ நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா, இப்போ நம்மளை வந்து புதைக்கிறாங்க அப்படின்னா மண்ணோட மண்ணாக மக்கி போய் ஒரு மண்ணா மாறிடுவோம். எரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பிடி சாம்பலா மாறிடுவோம். இவ்வளோ பெரிய தேகம் எரித்து நீங்க அப்படி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிடி சாம்பலா மாறும். இப்போ இந்த மண்ணுக்கும் இந்த சாம்பலுக்கும் என்னமா வித்தியாசம்? ஒன்றும் மனிதனை வந்து மண்ணுக்குள்ளேயே போட்டு புதைக்கலாம் இல்லையா, அல்லது எரிக்கணும் எரிக்கிற மெத்தட்லயே வரணும் இல்லையா? சில இடத்துல வந்து மண்ணுக்குள்ள போடுறாங்க, சில இடத்துல எரிக்கிறாங்க, அப்புறம் எரிச்ச சாம்பலை கொண்டு போய் காசியில வந்து கரைக்கிறாங்க. ஒண்ணுமே புரியலையம்மா எங்களுக்கு அப்படின்னா, இரண்டும் ஒன்றே. மண்ணுக்குள்ள போட்டு ஒரு சடலத்தை வந்து மூடுறாங்க அப்படின்னா அது என்ன ஆகுது அப்படின்னா மண்ணு தான். அங்கேயும் நீங்க பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு பிடி மண்ணு தான். அதே தேகத்தை மண்ணால உருவாக்கப்பட்டது, தேகம் எதால உருவாக்கப்பட்டது? மண்ணால உருவாக்கப்பட்டது. நம்ம இந்த உடல் வந்து மண்ணால கொடுக்கப்பட்ட ஒரு பிண்டம், சரிங்களா? இது நம்ம எரிக்கும் போதே அதே மண்ணாகிய சாம்பலை தான் நமக்கு கொடுக்குது, ஒரு பிடி சாம்பல். இந்த சாம்பலுடைய தலையெழுத்து எங்க இருக்கும் அப்படின்னா கண்டத்துக்கு மேல இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்ம புதைச்சிட்டு நம்ம இறந்து நம்மளை புதைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 வருஷம் கழிச்சு நம்மளை தோண்டி எடுக்கும் போது நம்ம எலும்பு ஸ்தானம் இருக்கும், மண்டை ஓடு இருக்கும், அதுல வந்து தலையெழுத்து பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த எழுத்து என்னன்னே நமக்கு தெரியாது. அதனாலதான் வாழும் போதே ஆன்மீகத்துல பாத்தீங்க அப்படின்னா திருநீற்றை எடுத்து சைவ குறவர்கள்ல இருந்து சிவனடியார்ல இருந்து அவங்களுக்கு சொல்லப்பட்ட சமய நீதிக்கு உட்பட்டு மேல வந்து நீரால குழப்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விபூதி வந்து அணிவாங்க. காரணம் எப்படின்னா, இந்த உடல் வந்து ஒரு நீரினால தான் வருது. நீரினால கழுவப்பட்டு அம்மாவுடைய கருவறையில வந்து ஒரு பனிக்கூடத்தை நீர்ல மிதந்து கழுவப்பட்டு இந்த உடம்பு வருது. வந்த அந்த உடம்பு மண்ணுக்கே அல்லது சாம்பலுக்கே இரையாகுது. இதுதான் இந்த மெய் தத்துவம் சொல்லி இந்த கண்டத்துக்கு மேலதான் நம்ம தலையெழுத்து பொறிக்கப்பட்டிருக்கோம். அதனால விபூதி என்ன பண்ணுவாங்க, அணிந்து வெளியில வந்து காட்டுவாங்க. ஏன் அணிந்து காட்டுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு விபூதி என் நிறத்தை கொடுக்குது அப்படின்னா வெண்மை நிறத்தை கொடுக்குது. அந்த வெண்மை நிறம் எதுவா இருக்கு அப்படின்னா நீரோடைய நிறம். நல்ல சொல்லப்போனா வானத்தோடைய நிறம் கூட சொல்லலாம். இல்லம்மா வானத்தோடைய நிறம் நீலம், அது எப்படிமா வெண்மை வரும் அப்படின்னா, நீலத்தையும் கடந்து நீங்க போனீங்க அப்படின்னா வெண்மை நிறம் வந்து உங்களுக்கு வரும். நம்ம உடம்புல நம்ம உற்பத்தி ஆகிறதுக்கு எந்த நீர் சாட்சியா இருக்குன்னா சுக்கில ஸ்ரோதின நீர், விந்து நாத தத்துவம் சொல்லுவாங்க. அந்த நீர் விபூதியில், அதாவது நெற்றின் மேல் அணியக்கூடிய நீருடைய நிறத்திற்கு சமமாக இருக்கும். அப்ப பாருங்க சித்தர்கள் எவ்வளவு அழகா தெளிவா வந்து கொடுத்திருக்காங்க. திருஞான சம்பந்தர் சொல்லுவார் தன்னுடைய பாடல்ல, மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் வந்து பாருங்க துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீருன்னு இதை நான் வந்து மாத்தி சொல்றேன். ஆனா ஒரு 4 லைன் ஆளும் உங்களுக்கு வரும் பாருங்க. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு,
அப்படின்னு சொல்லும்போது எங்க துதிக்கிறோம் நம்ம? இந்த கண்ணு வந்து சிவனை நோக்கி நம்ம துதிக்கப்படும் போது, துதிக்கப்படுவதுன்னா இதற்கு மேலேயும் நீர் இருக்கு. அந்த நீர் உன்னுடைய தலையெழுத்தாகிய இனி பிறக்கக்கூடிய ஒரு கபால நீர் அப்படிங்கிற சூட்சமம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதிசூட்சமா ரகசியத்தை அடியன் வந்து கொடுத்துருக்கேன். சிவ சிவ. இப்ப பேசுற பதிவு கூட எத்தனை பேருக்கு புரிதல் உண்டாகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு கவனமா வச்சுக்கோங்க மக்களே. நம்ம பிறப்பதற்கு நிச்சயமா ஒரு நீர் தேவைப்பட்டிருக்கு. அது சுக்கில ஸ்ரோதின நீர், விந்துநாத நீர்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அதே நீரோட தான் நம்ம வந்து இறக்கவும் நம்ம வந்து செய்யறோம். அந்த தத்துவ முறைக்கு தான் நம்ம சாம்பலை கொண்டுட்டு போய் காசிலேயோ அல்லது புண்ணிய நதியான நீர்ல வந்து கரைத்து விடுறாங்க. மறுபடியும் இதே நீர்ல இந்த ஆன்மா, இந்த பிண்டம் பிறக்க கூடாது அப்படிங்கிற ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க. சிவ சிவ. இன்றைக்கு இது போதும். நம்ம சிவைய வாழ்க, நாதன் தாள் வாழ்க.